இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். என்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாக்யலட்சுமி சீரியலில் ஏதோ வந்து எழில் போடா 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 அப்படின்னு அவங்க அண்ணனை அனுப்பிவிட்டாரே, அதில் ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லி பார்த்தா, இவங்க காரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜோசப் நிற்கிறார். எங்கடா போச்சு காரு, எப்படா அப்படி இருக்கீங்க, ஃப்ராடு பசங்களா, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, கோர்ட்டு வாசலில் என் பொண்ணை கடத்துறீங்களா அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பேச தான் அனுப்பியிருக்கேன், பேசிட்டு வந்துருவாங்க அப்படின்னு வந்து எழில் பேச, அதுக்கு அவர் கொந்தளிச்சிட்டு இருக்காரு. டேய் உங்களை சும்மா விட மாட்டேன்டா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அட போங்க நீங்கள் வேறு அப்படின்னு டயர்டாகிடுச்சு நமக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா, அந்த பக்கம் வந்து செடியன் வந்து ஜெனிக்கிட்ட வந்து, ஜெனி எனக்கு உங்ககிட்ட பேசணும், இதான் எனக்கு இருக்க ஒரே வழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க காரை நிறுத்து, இந்த காரை விட்டு குதிச்சிருவேன் அப்படின்ட்டாங்க. நிறுத்தினதுக்கப்புறம் அவங்க பேசாமல் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டு, இப்போ நான் வீட்டில் விடுவியா மாட்டியா, எனக்கு கூட பேச பிடிக்கல, என் கூட வாழ பிடிக்கல அப்படின்னா இவர் மன்னிப்பு கேட்குறாரு, ரொம்ப கெஞ்சுறாரு. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் விகாஷ். இன்றைக்குமே வந்து பயங்கரமாக நடிச்சார். நேற்று கோர்ட்லேயும் சரி, இன்றைக்கும் சரி, சூப்பரான நடிப்பு. ஆனால் அவர் சொல்ல வர விஷயங்கள் எல்லாமே திருப்பி அதுதான், நான் வந்து தப்பு பண்ணேங்கிறத வந்து நான் மறுக்கல, ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நீ இல்லைன்னா எனக்கு எதுவுமே வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். அது கிட்டத்தட்ட ஜெனிக்கு புரிஞ்சாலும் கூட அவங்களுக்கு மனசில் என்ன கோவம் இருக்குது. ஆனால் அவங்க அப்பா மாதிரி ஒரு வன்மத்தை, பழைய வன்மத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறதுலன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படியே ஓடிட்டு இருக்கும்பொழுது அவங்க கண்டிப்பாக கிளம்பி நான் வீட்டுக்கு போயே தீரணுன்ட்டாங்க. இதுக்கு நடுவில் வந்து பாக்கியாவும் எழிலும் சேர்ந்து கிளம்பி, சரி விட அவன் எப்படியும் வந்துடுவான், எப்படியும் ஒரு அடிப்பாரா என்னன்னு தெரில, வந்துடுவான் அப்படின்னு கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ கிளம்பி திருப்பி கோர்ட்லேயே தான் வந்து காரை விடுவாங்களா மாட்டாங்களாலாம் பார்க்காம இவரை வந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஃபோன் வருது. பார்த்தா மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க. மினிஸ்டர் உங்களை உடனே பார்க்கணும் நாங்கள், வாங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு இவங்க வேறு கிளம்பி போகிறாங்க. இதுக்கு நடுவில் போய் ஜெனியோட வீட்டில் ஜெனியை விட்டுட்டு, ஜெனி நான் என்ன ஜெனி பண்ணுவேன் இல்லைனா அப்படிங்கும் போது, செத்துப்போ அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. பார்த்தா பின்னாடி ஜோசப் ஆட்டோவில் வந்து நிற்கிறார். ஏன்டா காரில் போனேன், நான் ஆட்டோவில் அனுப்பிவிட்டுருக்கேன் அப்படின்னு கொந்தளிச்சுட்டு வந்துட்டு அவர் அவ்வளோதான் சட்டக்காலரை பிடிச்சி அடிக்கலாம் போகிறாரு. உடனே நான் என்ன நடந்தாலும் சரி இங்கே தான் இருப்பேன் இவர் சொல்ல, வாங்கப்பா தயவு செஞ்சு இங்கே வீட்டு வாங்க சண்டை வேணான்னு ஜெனி அவங்க அப்பா உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. இவர் வந்து பாவமாக பரிதாபமாக பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே எழிலும் பாக்கியாவும் சேர்ந்து மினிஸ்டரோட ஆஃபீஸ்க்கு போனால், அவங்க ஏதோ கட்சி மீட்டிங் சொந்த தொகுதியில் நடக்குது, 3 நாள் நடக்க போகுது, அதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து சமைக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ சமைக்கணும், நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா, இவங்களை என்கிட்ட அவ்வளோ ஆள் இல்லையே பரிமாறுறதுன்னு இப்போ தான் சொல்கிறாங்க. உடனே அதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் தவிர நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு பிஏட்ட சொல்லிவிட்டு, நீங்கள் சமைக்கிறத மட்டும் ஒழுங்காக செய்யுங்க, மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ இங்கே தான் மெகா சங்கமம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் இவங்க இங்கே முடிவு பண்ணிட்டாங்க. அங்கே வந்து செடியன் கதை இன்னும் முடிச்ச மாதிரி தெரில, அனுமார் வாழ் மாதிரி நின்றுட்டே தான் போகுது. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். என்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாக்யலட்சுமி சீரியலில் ஏதோ வந்து எழில் போடா 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 அப்படின்னு அவங்க அண்ணனை அனுப்பிவிட்டாரே, அதில் ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லி